மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 8. ரிதன்யாவையும் அழைத்து கொண்டு அஸ்வின் தன்னோடு வேலை செய்யும் இந்திரஜித்தின் ஃபார்ம் ஹவுஸை நோக்கி பயணமானான். கோவையிலிருந்து சற்று தள்ளி ஒதுக்குப்புறத்தில் இருந்தது அந்த பண்ணை வீடு. இந்திரஜித்தின் பெற்றோர்கள் பொள்ளாச்சியில் தோட்டம் துறவு என்று நிறைய சொத்து வைத்திருப்பவர்கள். அவர்களின் வருமானத்தில் இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸை வாங்கி வைத்திருந்தான் இந்திரஜித். எப்போதும் அங்கேதான் வீக்கெண்ட் பார்ட்டி நடக்கும். அஸ்வினுக்கும் அந்த இடம் தெரியாது என்பதால் கபிலனிடம் லொகேஷன் அனுப்ப சொல்லியிருந்தான். அதை கோபிக்கும் ஃபார்வர்ட் செய்துவிட்டு அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அஸ்வின். அவர்கள் அங்கே சென்று சேர்கையில் ஏற்கனவே கொண்டாட்டம் ஆரம்பமாகி விட்டிருந்தது. அஸ்வினை கண்டதும் எல்லோரும் ஓ என்று கத்தினர். நாங்க எல்லாம் எத்தனை தடவை கூப்பிட்டிருப்போம், அப்ப எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ரிதிக்காக வந்திருக்கியா என்று எல்லோரும் கிண்டல் செய்ய அஸ்வின் அவளை முறைத்தான். பிசாசு, இதுக்கு தான் சொன்னேன் எல்லார்கிட்டையும் சொல்லி வைக்காதன்னு என்று சத்தமில்லாமல் திட்டினான். அவளோ கலகலவென சிரித்தாள். உனக்கு இது கிண்டலான விஷயம் அஸ்வின், ஆனால் எனக்காக ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் என்றாள் சிரித்து கொண்டே. அவள் சந்தோஷத்தை கலைக்க விரும்பாமல் அதற்கு மேலும் அவளை எதுவும் சொல்லாமல் விட்டான் அஸ்வின். எல்லோரும் ஆடிப்பாடி சந்தோஷமாக பொழுதை கழித்து கொண்டிருக்க இந்திரஜித்திடம் வந்தான் தருண். என்னடா உன் முகத்தில் ஏதோ ஒளிவட்டம் குறையுது, என்ன விஷயம்? இந்த அஸ்வின் எனக்கும் ஃப்ரெண்டு தானே, எத்தனை தடவை கூப்பிட்டு இருப்பேன் தெரியுமா? வரவே இல்லை. இப்போ நேற்று வந்தவளுக்காக வந்திருக்காண்டா. ஒருவேளை 2 பேருக்கும் லவ்வோ என்னவோ, யாருக்கு தெரியும்? சான்ஸே இல்லை. அஸ்வின் யாரையும் லவ் பண்ண மாட்டான். அதே போல் 1 வீக் தான் பழகி இருந்தாலும் ரிதியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவா. அவள் கண்டிப்பாக லவ்வில் விட சான்ஸே இல்லை. அப்புறம் என்ன, விட்டு தொலை, ஏதோ வந்துட்டான். இரு, அவனை ஏதாச்சும் கலாட்டா பண்ணாமல் விடக்கூடாது என்றவன் அஸ்வினுக்கு அடுத்து செல்லப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸில் வோட்காவை கலந்து அனுப்பிவிட்டான். அதை குடித்த அஸ்வின் சிறிது நேரத்தில் தள்ளாட ஆரம்பித்தான். ரிதி அவள் தோழிகளோடு பேசிக்கொண்டு இருந்தாள். அஸ்வின் தன் நண்பர்களோடு பேசிக்கொண்டு இருந்தான். அதனால் ரிதி அவனை கவனிக்கவில்லை. சிறிது நேரத்தில் அஸ்வினுக்கு ஏதோ போலாகிவிட அவனுக்கு கொஞ்சமாக புரிந்தது. கபிலனிடம் கோபமாக கேட்டான். டேய், ஜூஸ் தானே கேட்டேன், என்ன பண்ணி வச்சிருக்க? ஐயோ, சத்தியமாக உனக்கு ஜூஸ் தாண்டா தர சொன்னேன். அது ஜூஸ் தானா, அப்புறம் ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு? என்னடா சொல்கிற? திகைத்தான் அவன். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலை இழக்க தொடங்கிவிட்டான் அஸ்வின். ஆனால் தான் அருந்தியதில் ஏதோ கலந்திருக்கிறது என்று புரிந்தவன் கொஞ்சம் சுயநினைவு இருந்தபோதே தனியாக சென்று அமர்ந்து கொண்டான். இங்கே பாரு, என்னை எங்கேயும் கூப்பிடாத, எதுலையும் கோர்த்து விடாத. நான் தனியாக போய் உட்காந்துக்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாத. நீ கிளம்பும் போது என்னை கூட்டிகிட்டு போ என்று கபிலனிடம் சொல்லிவிட்டே சென்று அமர்ந்து கொண்டான். தலையை பிடித்து கொண்டவன் சிறிது நேரத்தில் என்ன ஆகிறது என்று புரியாத நிலைக்கு சென்று விட்டான். ரிதன்யா அஸ்வினை தேட அவனை காணாமல் கபிலனிடம் வந்தாள். கபில், அஸ்வின் எங்க? அது அவனுக்கு ஏதோ தலைவலிக்குதுன்னு போய் உட்கார்ந்துருக்கான். அப்படியா, என்ன ஆச்சு? அச்சச்சோ, அவனுக்கு இந்த சத்தம் எல்லாம் ஒத்துக்கலை போல. நான் தான் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்லை, போகும்போது கூட்டிகிட்டு போக சொன்னான். எங்கே இருக்கான்னு சொல்லு. அவனை பார்ப்பதிலேயே குறியாக இருந்தாள். அவன் அங்கே தான் தனியாக உட்கார்ந்துருக்கான். நீ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு, போகும்போது அவனை கூட்டிகிட்டு போகலாம். இல்லை கபில், முதல்ல அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. அவளிடம் அதற்கு மேல் சமாளிக்க முடியாது என்று புரிந்து அவன் இருக்கும் இடத்தை கூறிவிட்டான் கபிலன். வேகமாக அங்கே சென்றாள். அவனோ ஓரமாக சுருண்டு படுத்திருந்தான். அதனை கண்டு சந்தேகம் கொண்டவள் கபிலனை முறைத்தாள். அருகில் சென்று அஸ்வின் அஸ்வின் என்று அவன் கன்னம் தட்டி எழுப்பினாள். அவனோ போதையில் ஏதோ முனகினான். அதில் புரிந்து கொண்டவள், எதுக்கு இப்போ அவனை குடிக்க வச்ச என்று கபிலனிடம் காட்டமாக கத்தினாள். சத்தியமாக நாங்கள் ஜூஸ் தான் கொடுத்தோம், எப்படி அது மாறிடுச்சுன்னே தெரியல ரிதி. அது எப்படிடா அவனுக்கு மட்டும் மாறும்? நாங்கள் எல்லாரும் கூட ஜூஸ் தானே குடித்தோம், வேணும்னே பண்ணியா? சத்தியமா இல்லை ரிதி. அப்போது அவனுடைய கைபேசி ஒலிக்க எடுத்து பார்த்தாள். கோபி தான் அழைத்திருந்தான். என்ன செய்வது என்று புரியாமல் இருவரும் விழித்து கொண்டு இருந்தனர். அந்த அழைப்பு முழுதாக சென்று நின்று விட்டது. 13 மிஸ்டு கால் என்று காட்ட ஐயோ என்று சொல்லி திகைத்தான் கபிலன். மாமா 13 தடவை கால் பண்ணியிருக்காரு, இவன் எடுக்கவே இல்லை, பயப்பட போறாரு. அப்போ இந்தா, அவரை கூப்பிட்டு பேசு, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லு. அவனுக்கும் அதுதான் சரி என்று பட்டது. அவன் கோபியை அழைக்க முற்பட அதற்குள் அவன் எண்ணிற்கே அழைத்து விட்டான் கோபி. அழைப்பை ஏற்ற கபிலனிடம், அச்சு எங்கடா? எடுத்த எடுப்பிலேயே கோபமாக வந்தது கோபியின் வார்த்தைகள். கபிலன் மது அருந்தி இருந்ததால் குளறலாகவே வந்தது அவன் குரல். எங்கதான் மாமா இருக்கான்? அப்புறம் ஏன் என் ஃபோனை எடுக்கல? எல்லாரும் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால சத்தம் கேட்டிருக்காது மாமா. சரி, அவன்கிட்ட ஃபோனை கொடு. மாமா, அங்கே சத்தமாக இருக்கு. நீ இப்போ தனியாக வந்து பேசுகிறல்ல, அந்த மாதிரி அவனை வந்து பேச சொல்லு.
மாமா அது வந்து சரி இருங்க, நான் அவனையே கால் பண்ண சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டான். டேய் என்னடா பண்ணுற? அவன் எப்படி பேசுவான்? வேற யாராச்சும் தெளிவாக இருக்கிறவனை பேச சொல்லலாம். கிழிப்பானுங்க. எல்லாரும் தான் தண்ணி வண்டி மாதிரி குடிச்சு கிடக்குறீங்களடா. அவன் ஒருத்தன் தான் ஒழுங்காக இருந்தான். அவனையும் இப்படி ஆக்கி வச்சிட்டீங்க. சத்தியமாக நான் எதுவும் பண்ணலை ரிதி. இதுக்கு தான் பயந்துக்கிட்டு அவன் வராமலே இருந்தான் போல. எல்லாம் என்னால தான் என்றவள், இதுக்கு மேலே இங்கேயே இருந்தால் அவன் மாமா வருத்தப்பட ஆரம்பிச்சிடுவார். நீ முதல்ல எனக்கு ஒரு கேப் புக் பண்ணு. நானும் அவனும் கிளம்புறோம். இவனை பத்திரமா வீட்டில் விட்டுட்டு நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன். கபிலன் கேப் புக் செய்தான். ரிதி உனக்கு இடம் தெரியுமா? பத்திரமா போவியா? இல்லை நானும் வரவா? அதெல்லாம் வேண்டாம். இது இந்தரோட இடம் தானே. அவன்கிட்ட சொல்லி அஸ்வினோட பைக்கை பத்திரமா எடுத்து வைக்க சொல்லிட்டு நான் அவனை கூட்டிகிட்டு கிளம்புறேன் சொல்லிவிட்டு அவள் இந்திராய் காண செல்ல அவனோ தருணிடம் சொல்லி கொண்டிருந்தான். என்னடா இவன் இப்படி சரியான படமா இருக்கான்? குடிச்சிட்டு ஏதாச்சும் ஆட்டம் போடுவான், வீடியோ எடுத்து வச்சு கலாட்டா பண்ணலாம்னு நினச்சா விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு போய் ஓரமாக படுத்துட்டான். ச்சே, மிஸ் ஆயிடுச்சு. அவன் கூறியதை கேட்ட ரிதி வேகமாக அவனிடம் சென்று சண்டையிட்டாள். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இந்தர்னி? உன்னை நம்பித்தானே வந்தேன். ஏய் நான் உன்னை எதுவும் பண்ணலை, அஸ்வினைத்தான். இன்னைக்கு அவனை பண்ண, நாளைக்கு என்ன பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சிச்சி, என்ன ரிதி இப்படி பேசுகிற? சும்மா விளையாட்டுக்கு அவனை கலாட்டா பண்ணுறதுக்காக பண்ணுது. பேசாத இந்தர், உன் மேலே வச்ச நம்பிக்கையை நீ பொய்யாக்கிட்ட இல்லை என்று கோபமாக சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர்கள் புக் செய்த கேப் வந்து நின்றது. அஸ்வினோட பைக் இங்கேயே இருக்கட்டும், நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். ரிதி இரு, நீ தனியாவா அவனை கூட்டிகிட்டு போகிற? வேற என்ன பண்ணுறது? இரு ரிதி ப்ளீஸ். அவன் கெஞ்சி கொண்டிருக்கும் போதே அஸ்வினை எழுப்பி தன் தோளோடு கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வந்தாள். பார்த்து பத்திரம் ரிதி என்றான் கபிலன். அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர்கள் எதிரில் வந்து நின்றான் கோபி. அவனை கண்டதும் கபிலன் திகைத்தான். ரிதி அவன் யார் என்று புரியாமல் பார்த்தாள். அஸ்வினின் நிலையை கண்டதும் அவன் கோபம் தலைக்கு ஏறியது. ரிதி அஸ்வினை தோளோடு அணைத்திருந்ததால் அவன் தள்ளாடும் போது இவளும் தள்ளாடினாள். ரிதன்யாவை கோபமாக பார்த்து கேட்டான் கோபி. நீதா ரிதியா? அவள் ஆம் என்பதைப் போல் தலையசைக்க அடுத்த நொடி அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஸ்தம்பித்து அப்படியே நின்றுவிட்டனர். ஐயோ மாமா என்று கபிலன் வர, அடித்து பல்ல கழட்டி கையில் கொடுத்துருவேன், ஜாக்கிரதை என்று தீ பார்வையோடு விரல் நீட்டி அவனை எச்சரித்து விட்டு தன் மீசையை முறுக்கியவன் அஸ்வினை இழுத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். தன்னை பற்றி அஸ்வின் உருவாக்கி வைத்திருந்த பொய்யான ஒரு பிம்பத்தை உண்மையாக்கிவிட்டு அங்கிருந்து சென்றிருந்தான் கோபி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.